முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துவோரிடம் ஏன் தமிழ் பிள்ளைகளை புறக்கணிக்கிறீர்கள் என முருகன் கேட்பார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்விக்கான நிதியை தராதவர்களை முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் என்றார். யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும். தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார். தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார்? இன்னைக்கு மாநாட்டில், நீங்க ஏன்டா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க? எங்க தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை, பள்ளி கல்வித்துறை, சமர்சா சிக்ஷா, அதுல வர வேண்டிய 2350 கோடி ஏன் கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க? அப்ப இதெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்வாரா? முருகன் மன்னிப்பாரா பாஜகவை? கடவுள் இருப்பது உண்மையானால், கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரானால், தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார்? அப்ப தேர்தலில் சூரசம்மாரம் பண்ணுவார்ல, நடக்க போகுது. திருவண்ணாமலைக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தரும் சூழலில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி உள்ளூர் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். உள்ளூர் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்கள் படையெடுத்து வருவதால் உள்ளூர் மக்கள் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து அண்ணாமலையாரை தரிசிக்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவ்வாறு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் கார், வேன் உள்ளிட்ட தனியார் வாகனங்கள் மூலமே திருவண்ணாமலைக்கு வருகின்றனர். ஆனால் மாட வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளில் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை கிரிவல பாதை, அண்ணா ஆர்ச், தண்டராம்பட்டு ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் நாள் முழுவதும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். போக்குவரத்தை சீர் செய்ய போதுமான காவலர்கள் இருப்பதில்லை என குற்றம் சாட்டும் ஊர் மக்கள் போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிகிறாங்க. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய வாகனங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் வெளியே போகிறதுக்கோ இல்லை உள்ளே வரத்துக்கோ ரொம்ப கடினமாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, போதுமான காவல்துறையே திருவண்ணாமலையில் இல்லைங்க போக்குவரத்தை சரி செய்யறதுக்கு. கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 75 நிமிடங்கள் பேகோபுரம் சக்தி திரையரங்கத்தில் இருந்து காந்தி சிலை வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக். இது ஒருபுறம் இருக்க, கிரிவல பாதையில் செங்கம் சாலை முதல் அண்ணா நுழைவாயில் வரை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடைபாதையை கடைகள் ஆக்கிரமித்துள்ளதால் பக்தர்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பக்தர்கள் ஓய்வறைகள் பூட்டப்பட்டு கிடப்பதால் பக்தர்கள் சிரமம் அடைகின்றனர். கிரிவல பாதையில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படுவதில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த குறைகளை களைந்து உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்.